தூத்துக்குடியில் விலை வாங்கி தருவதாக கூறி இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்முறை செய்த தவிக நிர்வாகிகள் இருவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசிய முதலமைச்சர் விஜய் தன் கட்சியினரின் இத்தகைய குற்ற செயலுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடியில் வேலை வாங்கி தருவதாக கூறி இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்முறை செய்த தவிக நிர்வாகிகள் இருவரின் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பு குறித்து பேசிய முதலமைச்சர் விஜய் தனது கட்சியினரின் இத்தகைய குற்றச் செயலுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். முழு விவரங்கள் என்ன? தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பாலமுருகன் மற்றும் ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகி ஜெயபால் இருவரும் ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சேர்ந்த இளம் பெண்ணை வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றி கூட்டு பாலியல் வன்முறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது குறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய செய்தியில பெண்கள் பாதுகாப்பு குறித்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் தனது கட்சியினரே குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாற்று அரசியல் என்று கூறி ஆட்சிக்கு வந்த தமிழக வெற்றி கழகம் இன்று திமுகவின் பாதையிலேயே பயணிக்கிறதா என்ற கேள்வி எழுவதாக அண்ணாமலை பதிவிட்டிருக்கிறார். குற்றவாளிகள் இருவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் இதுபோல பெண்கள் பாதுகாப்பு கவலைக்குள்ளாகும்படியான சம்பவங்கள் நடைபெறாதவாறு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை திரு அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.